அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே தேர்தல் முடிஞ்சா அரசியல் கட்சிகளும் சரி, அது சார்ந்து இருக்கிற சில ஊடக கூலிகளும் சரி, அந்த கட்சிக்கு வாக்களித்த எதிர்கட்சிகளுக்கு வாக்களித்த வாக்காளர்களை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா அந்த கட்சிகளை பத்தி தான் டார்கெட் பண்ணி பேசுவாங்க. ஆனா இப்போ தமிழ்நாட்டுல புது கலாச்சாரம் என்னன்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய வாக்காளர்களை டார்கெட் பண்ணி பேசுறாங்க. எஸ்பெஷலி தாவேகாவுக்கு வாக்களிச்ச அந்த வாக்காளர்களை பத்தி ரொம்ப கொச்சையா திமுகவை சேர்ந்தவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது யார் யாரு என்னென்ன அப்படின்றத நம்ம கடைசியாக ஒரு 3 மினிட்ஸ் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் என்டிஆர், விஜய், எம்ஜிஆர் இவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில நடந்த சில ஒற்றுமையான சம்பவங்களை பத்தி தான் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஏன்னா அரசியல் அப்படின்றது ஒரு மக்கள் சார்ந்த பணியா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நிறைய துயரமான விஷயங்களும் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். இப்போ எம்ஜிஆர், என்டிஆர் அவங்களோட பொலிட்டிக்கல் ஹிஸ்டரிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமானதெல்லாம் கிடையாது. அவங்க நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்காங்க. அதே மாதிரி தாவேகாவை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த கட்சியும் ரொம்ப சுலபமா இந்த ஒரு வருஷத்தை கடந்து வரல. இந்த தேர்தல் நடந்த இந்த ஒரு வருஷம், இதுக்கு முன்னாடி இந்த கேம்பெயின்ஸ் இதெல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்க நான் விருப்பப்பட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல நம்ம பார்க்கும்போது இந்திய வரலாற்றிலேயே அதிகப்படியான வாக்குகளை பெற்று அதிகப்படியான சீட்டுகளில் வெற்றி பெற்ற ஒரே நடிகர் என்டிஆர், என்.டி. ராமாராவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நந்தமுரி தாரக ராமாராவ். அவர் தான் டைரக்டா சினிமாலேருந்து அரசியலுக்கு கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலில் வெற்றி பெற்றார். அதுவும் மிகப்பெரிய வெற்றி, 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற்றார். அது இந்திய வரலாற்றிலேயே ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டது. ஏன்னா நடிகர்கள் நாடாள தகுதியற்றவர்கள் அப்படின்றதுதான் அந்த காலத்து பிரச்சாரம். பட் அது எல்லாத்தையுமே முறியடிச்சு வந்தவர் தான் என்டிஆர். அவருக்கு முன்னாடி வந்தவர் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் 1977ல தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்தாரு. அது எல்லாருக்கும் தெரியும். குறைந்த வாக்கு சதவீதத்திலேயே ஆட்சியை பிடிச்ச ஒரே நபர் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர், என்டிஆர், விஜய் இவர்களுக்கு இடையிலான அந்த ஒற்றுமையை பத்தி தான் நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஸோ முதல் படியா நம்ம பார்க்கும்போது இவங்கெல்லாம் சினிமாவில் ஸ்டார்ட் பண்ண அந்த கெரியர்ல இருந்து வருவோம். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஹீரோயிசமா, ஒரு மக்கள் தொண்டரா, எங்கேயாவது அநீதி நடந்தா எம்ஜிஆர் வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தின் மூலமா தான் அவர் வளர்ந்து வந்தார். ஸோ எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் படங்கள்ல இந்த ஆக்ஷன் காட்சிகள் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், அண்ணன் தம்பி பாசம், அதே மாதிரி தங்கை பாசம், இது எல்லாமே தொடர்ந்து அவரோட சினிமாஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் தேசப்பற்று சம்பந்தமான பல விஷயங்கள் இருக்கும். தமிழ்நாடு, பிரைடு, ஹிந்தி எதிர்ப்பு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் அவர் தொடர்ந்து தன்னுடைய படங்கள்ல கொண்டு வந்துகிட்டே இருந்தாரு. எம்ஜிஆரோட ஐடியாலஜிஸ் நீங்க பாத்தீங்கன்னா காலத்துக்கு காலம் ஏற்ப மாறிக்கிட்டே இருந்தது. முதல்ல காங்கிரஸ்ல இருந்தாரு, அதுக்கப்புறம் திமுகவுக்கு வந்தாரு, சோசியலிசம் பிடிச்சது, கம்யூனிசம் பிடிச்சது, இப்படிதான் அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா அவர் முழுக்க முழுக்க திராவிட கொள்கையில ஊறிட்டாரு. அதுக்கப்புறம் திமுகல இருந்தாரு. இதே நீங்க என்டிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒரு ரைட் விங் ஐடியாலஜி இருக்கிற ஒரு பர்சன். அவர் கடவுள் நம்பிக்கை சார்ந்தவர். வலதுசாரி அரசியல் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐடியாலஜி. என்.டி. ராமாராவை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு தேசம் பார்ட்டி அப்படின்னு அந்த கட்சியை தொடங்குறதுக்கு காரணம் தெலுங்கு ஐடியாலஜி தான். அந்த தெலுங்கு மொழி பிரைடு, அதனாலதான் அந்த கட்சியை உருவாச்சு ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவருடைய படங்கள் எப்படி இருக்குன்னா அவர் மோஸ்ட்லி கடவுள் வேடங்களை தான் ஏற்று நடிச்சிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னாலே ஆந்திராவெல்லாம் என்டிஆரோட படங்களை தான் ஞாபகம் வச்சுப்பாங்க. அதே மாதிரி எல்லா வீடுகள்லயும் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானால இருக்கிற வீடுகள்ல கடவுளுக்கு இருக்கிற அந்த மதிப்பு என்டிஆருக்கும் இருக்கும். எல்லா வீட்டு பூஜை அறையிலையும் என்டிஆரினுடைய படம் இருக்கும். அவர் கிருஷ்ணரா வேடம் போட்டிருப்பாரு, ராமரா போட்டிருப்பாரு, அதே மாதிரி சிவனா கூட போட்டிருக்காரு. ஸோ அந்த படங்கள் எல்லாம் பூஜை அறையிலையும் வச்சு அவங்க பூஜை பண்ணுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பேட்டர்னுக்குள்ள தான் என்டிஆரினுடைய பொசிஷன் இருந்தது. எம்ஜிஆரோட பொசிஷன் ஹீரோயிசம், என்டிஆரோட பொசிஷன் கடவுள் மாதிரி, டிவைன் கரிஷ்மா. மூணாவது விஜய் அவர்கள். விஜய் அவர்களுடைய கரிஷ்மா எப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு அண்ணன் தங்கை, அண்ணன் தம்பி, அண்ணன் மற்றும் அம்மா, இந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்ட்டுக்குள்ள அது வந்துடும். அவர் எல்லா வீடுகள்லயும் ஒரு அண்ணனா, தங்கைகளுக்கு ஒரு அண்ணனா, தம்பிகளுக்கு ஒரு அண்ணனா, தாய்மார்களுக்கு ஒரு மகனா, அந்த மாதிரி சென்டிமெண்ட்ல வந்தாரு. அதனால ஒரே லைன்ல சொல்லணும்னா எம்ஜிஆர் தலைவன் மாதிரியான ப்ரொஜெக்ஷனை கொடுத்தாரு, என்டிஆர் கடவுள் மாதிரியான ப்ரொஜெக்ஷனை கொடுத்தாரு, விஜய் அவர்கள் அண்ணன் அப்படின்ற ப்ரொஜெக்ஷனை கொடுத்தாரு. இப்படிதான் இவங்க அந்தந்த வீடுகள், அந்தந்த மாநிலத்துல மக்கள் மனசுல அவங்க வீடுகளுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கப்பட்டாங்க சினிமாக்கள் மூலமா. ஸோ இது வெறும் சினிமாலால இவங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனையோ ஸ்டார்ஸ் வந்திருக்காங்க, எத்தனையோ பேர் அரசியல்ல நின்றுருக்காங்க, எத்தனையோ பேர் தோத்தும் போயிருக்காங்க. ஆனா இவங்க மட்டும் எப்படி இந்த அளவு சஸ்டெயின் ஆனாங்க, இவ்வளவு மக்கள் சப்போர்ட்டை கேரி பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே விஷயம் இதுதான். அவங்க சினிமாவோட நிக்கல, வீடுகளுக்குள்ளேயும் போனாங்க, அந்த மக்களுடைய மனசுக்குள்ள போனாங்க, அவங்க குடும்பத்தோட கலந்தாங்க, உணர்வோட கலந்தாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நார்த் சென்னையில நான் நிறைய இடங்கள் சர்வே பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் நிறைய வீடுகள்ல விஜய் அவர்களுடைய போட்டோ இருக்கும்.
வரைஞ்சிருப்பாங்க, போட்டோ இருக்கும், பேனர் இருக்கும். அதெல்லாம் இப்போவோ நேத்தோ வச்சதோ இல்லை, பல வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்து அது இருக்கு. ஸோ அது எல்லாமே எப்படி நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா, அது வந்து அந்த மக்களோட மனசோட கலந்துருச்சு, உணர்வோட கலந்துருச்சு. அவர் வந்து அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிட்டாரு. இதை எக்ஸாக்டா நீங்க என்டிஆர் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். என்டிஆரினுடைய அந்த அரசியல் வாழ்க்கைக்கு முன்னாடியில இருந்து எப்படின்னா, அந்த மக்கள் வந்து அவர் ஒரு கடவுள் மாதிரி தான் பார்த்தாங்க. ஏன்னா வெறும் கடவுள் வேடமா அவர் வந்து நடிச்சிட்டு இருந்தாரு. அதே மாதிரி அது ஒரு ஆப்டம் ஆச்சு. அந்த கிருஷ்ணர் வேடம்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா அவர் தான் வந்து எக்ஸாம்பிள் அப்படின்ற அளவுக்கு அப்ப அவரை வச்சுதான் படமே வரைவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ப்ரொஜெக்ட் ஆகி தான் அவர் வந்தாரு. ஸோ அதனால நான் மோஸ்ட்லி எப்படி இதை கம்பேரிசனா நான் பாக்குறேன்னா, விஜய் அவர்கள் ஈக்குவல் டு என்டிஆர் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ அவங்க பர்சனாலிட்டி வேறையா இருக்கலாம், மொழி வேறையா இருக்கலாம், இனம் வேறையா இருக்கலாம், ஆனா அவங்க ரெண்டு பேரும் டிவைன் கரிஷ்மா அப்படின்றதுல ஒற்றுமையா வராங்க. ஏன்னா அது வந்து அந்த மாதிரிதான் வருது மக்கள் மனசுல. என்டிஆர் இன்னைக்கும் வந்து ஒரு கடவுள் மாதிரி நின்றுட்டு இருக்காரு. அதே மாதிரி விஜய் அவர்கள் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு அண்ணனா நின்றுட்டு இருக்காரு, தாய்மார்களுக்கு ஒரு மகனா நின்றுட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே அவங்கவுங்க ஃபேமிலி கூட போய் ஒன்றிணைஞ்ச ஒரு விஷயம். எம்ஜிஆரை ஏன் நான் இதுக்குள்ள கொண்டு வரலன்னா, எம்ஜிஆர் வந்து ஒரு ஹீரோயிசம். அவர் வந்து ஒரு இடத்துல அநீதி நடந்தா திடீர்னு தோன்றுவார், ஒரு ஸ்பைடர் மேன் மாதிரி, ஒரு பிளாக் மேன் மாதிரி, அந்த மாதிரி வருவாரு அப்படின்றதுதான் வந்து இவங்களுடைய ஒரு இதுவா இருக்கு, ப்ரொஜெக்ஷனா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது எம்ஜிஆர் அண்ட் என்டிஆர், விஜய், இவங்க மூணு பேரையும் நம்ம வந்து ஒரே தட்டில் வைக்கும்போது விஜய் அவர்களுக்கும் என்டிஆருக்கும் நிறைய விஷயங்கள்ல வந்து ஒற்றுமை இருக்கு. ரெண்டாவது, எம்ஜிஆர் அவர்கள் பல கட்சியில பயணிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதிமுகவை தொடங்கினாரு. ஆனா என்டிஆர் அப்படி கிடையாது. 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நடிகர், 6 மாசத்துக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர், டைரக்டா சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்தார். திடீர்னு கட்சி ஆரம்பிச்சாரு, திடீர்னு தேர்தலில் நின்னாரு, வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆயிட்டாரு. லேண்ட்ஸ்லைடு வெற்றி, 46% வாக்குகளை பெற்றார். அது மிகப்பெரிய வெற்றி. அதே மாதிரிதான் விஜய் அவர்கள் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுப்போம், தோராயமா வச்சுப்போம், அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு நார்மலான கட்சி, அதுக்கும் முன்னாடி இது கட்சியே கிடையாது. ஆனா இன்னைக்கு 234 கேண்டிடேட் போட்டு கட்சி வந்து நின்றுடுச்சு, நாளைக்கு ஜெயிக்கவும் போகுது. ஸோ டைரக்டா சினிமாலேருந்து இவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. அண்ட் ஐடியாலஜி விஜய் அவர்களுக்கு நிறைய இருக்கு. சர்க்கார் படத்துல இருந்து, அதுக்கு முன்னாடி வந்த மெர்சல் படத்துல இருந்து, அதுல வந்து பாஜக எதிர்ப்பு தான் அவருடைய கொள்கையாவே இருந்திருக்கு. அதனால வந்து இது வந்து தமிழ் பிரைடு, மாநில அரசியலுக்கு ஏற்ற ஒரு ஐடியாலஜி தான் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் டெலிபரேட்டா தந்தை பெரியார், அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார், காமராஜர் இவங்க எல்லாரையும் ப்ரொஜெக்ட் பண்ணதன் மூலமா இவருடைய ஐடியாலஜி வந்து அனைவருக்குமானது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஒரே லைன்ல முடிச்சிட்டாரு. ஸோ ஆல்மோஸ்ட் இது ஈக்குவல் ஆகுது. இங்க வந்து விஜய் அவர்கள் வந்து முன்னிலைப்படுத்துறது, நீங்க அந்த பாட்டு கூட கவனிச்சிருக்கலாம், தமிழங்கொடி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து தமிழ் பிரைடை முன்னிலைப்படுத்துறாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லிபரல் ஆக்குறாரு. அதே மாதிரிதான் அங்க என்டிஆர் என்ன பண்ணாருன்னா, தெலுங்கு பிரைடு அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு தேசம் பார்ட்டின்னு வச்சாலுமே எல்லாருக்குமானது அப்படின்னு சொல்லிட்டு ரைட் விங் ஐடியாலஜி, ஹிந்து தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபு, ஓபிசி எல்லாருக்குமான ஐடியாலஜி அப்படின்னு சமப்படுத்தினாரு. பட் எம்ஜிஆருடைய ஐடியாலஜி எப்படி இருந்துச்சுன்னா, திமுகவோட தான், அது பெருசா எந்த சேஞ்சுமே கிடையாது. அப்படியே திமுகவோட ஐடியாலஜியை கொண்டு வந்து இதுல வச்சாரு. ஒரு முறை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு அந்த இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்பாங்க, உங்களுடைய ஐடியாலஜி என்னன்னு கேட்டப்போ அவர் சொல்லுவாரு, சோசியலிசம், அதுக்கப்புறம் அண்ணாயிசம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆக்சுவலா அது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அது பாசிசமா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரே வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த அளவு எம்ஜிஆருக்கு கூட அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு ஐடியாலஜி இல்லாத ஒரு பர்சன், கொள்கையே இல்லாத கூட்டம், விசிலடிச்சான்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பட்டை பெயர்கள்லாம் வந்து வைக்கப்பட்டது. அவங்கள வந்து கடுமையா எதிர்கட்சிகளும் விமர்சனம் பண்ணாங்க. தியேட்டருக்கு போற கூட்டத்தை வச்சுட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு. என்டிஆருக்கு அதை விட இவர் வந்து கடவுளா என்ன, இவருக்கு வந்து தேர்தல் நின்னா ஓட்டு போட்டுருவீங்களா, இவருக்கு ஓட்டு போடுறது ரொம்ப வெக்கக்கேடான விஷயம்னு சொல்லிட்டு அங்கேயே கடுமையா வந்து என்டிஆர் விமர்சனம் பண்ணாங்க. ஸோ ஆனா இந்த ரெண்டு பேருமே அரசியல்ல மிகப்பெரிய அளவு சாதனை படிச்சு வெற்றி பெற்று வந்துட்டாங்க. இதுல வந்து விஜய் அவர்களுடைய அந்த கம்பேரிசனை நம்ம பார்க்கும்போது, ரசிகர் மன்றத்தை பொறுத்த வரைக்கும் என்டிஆர், எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேரும் ரசிகர் மன்றங்களை தான் வச்சிருந்தாங்களே தவிர நற்பணி மன்றங்களை வச்சிருக்கல. நற்பணி மன்றங்கள் இருந்திருக்கும், பட் ஸ்டேட் வைடு இல்லை. ஆனா அந்த ரசிகர் மன்றங்களை அப்படியே கட்சியா இவங்க மாத்திட்டாங்க. பட் விஜய் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு அது பெரிய நற்பணி மன்றமா மாற்றி அதன் மூலமா வந்து முட்டைப்பால் திட்டம், இந்த மாதிரி பல திட்டங்களை வந்து கொண்டு வந்தாரு. விஜய் மக்கள் பயிலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃப்ரீயா படிக்கவும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு முதிர்ச்சியான ஒரு ஐடியாலஜியோட அவர் பல காலமா பண்ணிட்டு தான் அரசியலுக்குள்ள என்ட்ரியே ஆயிருக்காரு. ஆனா நீங்க என்டிஆரையும் எம்ஜிஆரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து வெறும் ரசிகர் மன்றங்களை தான் மூலதனமா வச்சு அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு படி விஜய் வந்து மேலேயே போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் மாற்று அரசியல், இப்ப எம்ஜிஆர் கட்சி தொடங்குது அப்படின்றது தன்னுடைய துரோகத்துக்கான ஒரு நீதி கேட்டு மக்கள் கிட்ட வந்த மாதிரிதான். நான் வந்து அண்ணா ஆரம்பிச்ச திமுகல இருந்தேன், அங்க வந்து என்ன வந்து வெளியேற்றிட்டாங்க, அதனால உண்மையான அண்ணாவினுடைய வாரிசு, உண்மையான அண்ணாவின் திமுக இதுதான் அண்ணா திமுக அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில வந்து கட்சி ஆரம்பிச்சாரு.
அது வந்து மாற்று அரசியல் அப்படின்றத விட உண்மையான அதிமுக, அண்ணாவினுடைய திமுக இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஜெக்ஷனை அவர் கொடுத்தாரு. இதே நீங்க வந்து என்டிஆருக்கு வந்துட்டீங்கன்னா அது வந்து தெலுங்கு ப்ரைடு அப்படின்னு வந்துச்சு. ஏன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் பெரிய அளவுக்கு தெலுங்கு மக்களை ஏதோ பேசிட்டாரு, அதனால வந்து ஸ்டேட்டுக்கே வந்து அது ஒரு அவமானம் ஆயிடுச்சு. அதனால தெலுங்கு ப்ரைடோட நம்ம இந்த கட்சியை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதான் தெலுங்கு தேசம் பார்ட்டி. அது மக்கள் மத்தியில வந்து உணர்வை வந்து பெருமளவுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு. அதனால வந்த கட்சி அது. ஆனா மாற்று அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சது விஜய் அவர்கள் மட்டும்தான். இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் நான் தான் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு, சாதாரண ரெண்டு கட்சிகள் கிடையாது, ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா வலுவா ஊன்றி நிக்கிற கட்சிகள். அதனால அவங்க ரெண்டு பேரையும் எதிர்க்கும் பொழுது என்டிஆர் எம்ஜிஆர் சந்திச்ச சவால்களை விட விஜய் அவர்கள் பல மடங்கு சவால்களை இப்ப சந்திக்க வேண்டியது இருக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறமும். ஏன்னா இது வரைக்கும் வரலாற்றிலேயே ஒரு எதிர்கட்சி தலைவரை தான் ஒரு ஆளுங்கட்சி வந்து ஃபேஸ் பண்ணும். ஆனா இவர் மட்டும்தான் ரெண்டு எதிர்கட்சி தலைவர்களை ஃபேஸ் பண்ண போறாரு. ஏன்னா ரெண்டு பேருமே அதிமுகவும் சரி திமுகவும் சரி 20 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற்று வந்துருவாங்க தனி கட்சியா. அதனால சொல்றேன். அப்படி பார்க்கும்போது இங்க விஜய் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு சவால் காத்திருக்கு அப்படின்றதையும் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்டிஆர் எம்ஜிஆரினுடைய காலகட்டம் ஆல்மோஸ்ட் சேம் தான். அங்க வந்து பத்திரிகைகள் இருந்துச்சு, தட்டச்சு ஊடகங்கள் இருந்தது. ஆனா இப்போ இந்த காலம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த இந்த காலம் வந்து ஏஐ டெக்னாலஜியோட காலம், ஏஐ யுகம்னு சொல்லலாம். ஸோ இந்த யுகத்துல நிறைய விஷயங்களை வந்து ஈஸியாவே மக்கள் கிட்ட போய் கொண்டு சேர்த்துடலாம். மக்களும் வந்து பெரிய அளவுக்கு இப்போ ப்ராக்டிக்கல் கேம்பெயின் சிஸ்டம், இப்போ கூட்டம் நடத்தி பேசுறது, அது எல்லாத்தையுமே அர்பன்ல இருக்கிற மக்கள் பெரும்பாலும் விரும்புறது இல்லை. ஸோ இந்த யுகம் வந்து தாவேகாவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு அட்வான்டேஜ் தருது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் துயர சம்பவங்கள், எப்போதுமே ஒரு அரசியல் கட்சி மக்கள் பலத்தோட களத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த கட்சிக்கு சில அசம்பாவிதங்கள்லாம் நடக்கும். இயல்பாவே மற்றவங்களால நடத்தப்படும், இல்ல தானாவே நடக்கும். அந்த மாதிரி பேட்டர்னுக்குள்ள வரும். அப்படி பார்க்கும்போது எம்ஜிஆருக்கு நடந்தது திருப்பரங்குன்றம் படுகொலை வந்து ஒண்ணு நடந்துச்சு. அவர் கட்சி ஆரம்பிச்சு வந்தப்போ அதை வச்சே அவரை பயமுறுத்தி அரசியலை விட்டு போக வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அது நடக்கல. அதே மாதிரி என்டிஆருக்கு கரஞ்சேடு 1985 நடந்தது. தலித் மக்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க, ஒரு 6 to 7 பேர். அது வந்து என்டிஆரை வந்து மனதளவுல பாதிச்சுது. அதை பார்த்துட்டு அவர் அரசியலை விட்டே போயிடுவாருன்னு நினைச்சாங்க. பட் அவரும் போல. விஜய் அவர்களுக்கு சொல்லவே வேணாம், கரூர் டிராஜடி உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை வச்சு அவர் வந்து ரொம்ப பயந்து போயிடுவாரு அப்படின்னு நினைச்சாங்க. பட் அதுவுமே நடக்கல. இன்னைக்கு தேர்தலும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுவும் வந்து இவங்க 3 பேருக்குமே சிங்க் ஆகுது. அதுக்கப்புறம் ஆஸ்ட்ராலஜில ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு பொதுவாக வந்து ஆஸ்ட்ராலஜில நம்பிக்கை கிடையாது. இந்த வருடம் வந்து பெரு பராபவ ஆண்டுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆண்டு வர்றப்பெல்லாம் வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நடக்கும்னு சொல்லுவாங்க. கடைசியா இது வந்தது வந்து 1966 to 1967 இந்த இடைப்பட்ட காலத்துல வந்தது. அப்பதான் வந்து அண்ணாதுரை அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரு. முதல் அரசியல் மாற்றம். காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்தது, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுக்கப்புறம் இப்பதான் வந்து அது வருது. ஸோ அப்ப வந்து ஆஸ்ட்ராலஜி அடிப்படையில நிறைய பேர் சொல்றது நிச்சயமா விஜய் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இதுல நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷனை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அரசியல் மாற்றம் என்பது ஆஸ்ட்ராலஜி இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், மக்கள் விரும்புறது தான். மக்கள் ஒரு கட்சி வேணும்னு விருப்பப்பட்டுட்டா அதை மாற்ற யாராலையும் முடியாது. நீங்க என்ன கள்ள ஓட்டு போட்டாலும், என்ன இவிஎம் மிஷினை வந்து மாத்தி வச்சாலும் அதெல்லாம் மாற்ற முடியாது. அது மாதிரி கற்பனையில நிறைய பேர் பேசுறாங்க, இவிஎம் மாத்தியாச்சு, சிம் கார்டை மாத்தியாச்சு. அதெல்லாம் கிடையாது. மேண்டேட் கரெக்டா வந்துடும். என்ன பண்ணாலும், என்ன ஃப்ராடு வேலை நீங்க பண்ணாலும் அதை தடுக்க முடியாது. ஏன்னா ஒரு கட்சிக்கு எண்மாசா ஓட்டு போட்டுட்டாங்கன்னா அதை எப்படி தடுக்க முடியும்? அது தடுக்க முடியும்னு நினைச்சாங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தானே எதுவுமே கிடையாது. அதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த விஷயங்களுக்கு வருவோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எம்ஜிஆர், என்டிஆர், விஜய் அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஒற்றுமையா இருக்கு. நிறைய பேர் கேட்கலாம், நீங்க எப்படி அவர் கூட கம்பேர் பண்ண முடியும், இவர் கூட கம்பேர் பண்ண முடியும்? நான் கம்பேர் பண்ணல, நடந்த விஷயங்களை வந்து கோரிலேட் பண்ணி சொல்றேன். ஏன்னா மக்கள் சப்போர்ட்டோட வர்ற தலைவர்களுக்கு தான் இந்த மாதிரியான இடைஞ்சல்கள் இருக்கும். இதுக்கு முன்னாடி சில நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்க பேரை சொல்ல விரும்பல, அரசியலுக்கு வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து தமிழ்நாடு ஊடகங்களும் சரி மக்களும் சரி ஒரு பொருட்டாவே கருதல. அதனாலதான் அவங்க எல்லாம் காலி ஆயிட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் அப்படி கிடையாது. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பெரிய ட்ராக்ஷன், ஒரு பெரிய கூட்டம், ஒரு என்மாசான சப்போர்ட் ஃப்ரம் ஆல் த பார்ட்டிஸ், ஃப்ரம் ஆல் த செக்ஷன் ஆஃப் பீப்புள் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. அதனாலதான் நான் வந்து இவரை என்டிஆர் கூட கம்பேர் பண்றேன். நேரடியா அரசியல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வந்திருக்காரு சினிமாலேருந்து அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்படிதான் இது இருக்கு. இட்ஸ் நாட் எ கம்பேரிசன், இது வந்து ஒரு கோரிலேஷன் தான். இவங்க எல்லாருக்கும் இடையிலான ஒரு உள்ளார்ந்த ஒற்றுமை தான். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த ஊடக கூலிகளுக்கு வருவோம். பொதுவாகவே அரசியல் கட்சிகள் வந்து கட்சிகளை தான் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. இப்போ திமுகனா அதிமுகவை விமர்சனம் பண்ணோம், அதிமுக திமுகவை, திமுக தாவேகா விமர்சனம் பண்ணலாம், தாவேகா திமுக, இப்படிதான் அந்த பேட்டர்ன் இருக்கும். ஆனா முதல் முறையா இப்ப திமுக காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட ஓட்டர்ஸை வந்து தனிப்பட்ட முறையில தாக்குதல் நடத்துறாங்க.
அது என்னன்னா வார்த்தைகளை வந்து ரொம்ப கடுமையா உபயோகப்படுத்துறாங்க. உங்களுக்கு சோறு போட்டதே நாங்க தான், நீங்க போய் அந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமா, எங்க கிட்ட எல்லா பொருளையும் வாங்கிட்டு அங்க போடுறீங்களே, நன்றி கேட்டவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது எல்லாத்தையும் கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் அவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து தரல, இதெல்லாமே கவர்மெண்டோட பணம். அதே மாதிரி சோறு போட்டது அப்படின்னு சொல்றதுலாம் வந்து ரொம்ப கடுமையான வார்த்தை. ஏன்னா சோறு போட்டவர் வந்து யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். முதல்ல காமராஜர் அவர்கள் தான் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அதை மேம்படுத்தினார். அதனால எல்லாமே வந்து மக்களோட பணம் தான், வரி பணத்துல இருந்தா நீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அலாட் பண்ணது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்களுக்கு தான் அந்த ஐடியாஸ் எல்லாம் இருக்கும், எப்படி இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், எந்தெந்த துறைகள் சரியா செயல்படுது அப்படின்றத பிரிச்சு கொடுப்பாங்க. அதனால உங்களுடைய இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மக்களையும் வாக்காளர்களையும் பேசுறீங்க அப்படின்னா அதுக்கான விளைவுகளை நீங்க சந்திப்பீங்க. இது வந்து வன்மையா கண்டிக்க தகுந்த ஒரு விஷயம். வாக்காளர்களை தனிப்பட்ட முறையில பேசுறது, ஒரு கட்சிக்கு வாக்களிச்சிட்டாங்க உங்க கட்சிக்கு வாக்களிக்கலைன்னா அவங்களுக்கு வந்து அறிவே இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஆணவத்தினுடைய உச்சகட்டம். இப்படி பேசுறத நிறுத்திக்கிறது அவங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு குடும்பம் கொள்ளையடிச்சு அதுலயே வாழ்ந்துட்டவங்களுக்கு வந்து மற்றவங்களை பார்க்கும்போது பிச்சை போட்ட மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும். இது பிச்சை கிடையாது, அவங்களோட உரிமை. இன்னும் சொல்ல போனா எத்தனையோ திட்டங்கள் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கப்படலை அண்ட் அவங்களுக்கான பிரதிநிதித்துவமே இல்லை. அப்படி இருக்கும்போதே இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, எல்லாத்தையும் பண்ணியிருந்தா எவ்வளவு பேசுவீங்க? ஸோ இது எல்லாத்தையுமே வாக்காளர்களான நீங்க புரிஞ்சுக்கணும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்துட்ட எல்லாருமே, நிறைய பேர் இருந்துட்டாங்க, நல்லதும் பண்ணியிருக்காங்க கெட்டதும் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் விட்டுருவோம். ஆனா இதுக்கப்புறம் நல்ல சுயநினைவோட புதிய அரசியல் மாற்றத்துக்கான வழியை தேர்ந்தெடுங்க. இவங்களெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு முறை நீங்க வாக்களிக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே எப்படி இறங்கி இவங்க பேசுறாங்க பாத்தீங்களா? ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய ஐடியாலஜி, இதுதான் இவங்களுடைய கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்தந்த தொகுதிகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சிலது எடுத்திருக்கேன், சிலது ரிஜெக்டும் பண்ணியிருக்கேன். 2 or 3 டேஸ்க்குள்ள என்னென்ன பகுதிகள் கவர் பண்ணியிருக்கோம்னு சொல்றேன். எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா ஆல்மோஸ்ட் 234 நம்ம பண்ணிடலாம்னு தோணுச்சு. இருந்தாலுமே ஒரு ஃபில்டரேஷன் இருக்கு. நான் வந்து 60 பண்ண போறதுல கிட்டத்தட்ட 200 தொகுதிகள் கிட்ட தான் பண்ண போறேன். அது என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா ஓவராலா தான் நம்ம போடுவோம் 234. மெத்தட் இருக்கு, கால்குலேஷன் அண்ட் ப்ராபபிலிட்டி வச்சு தான் போடுவோம். ஸோ போடும்போது நம்மளுக்கு அது தெரிஞ்சிடும், பாசிட்டிவா தான் இருக்கு. ஓகே, இப்படிதான் இந்த அரசியல் களமானது போயிட்டு இருக்கு. நீங்க விஜய் அவர்கள், என்டிஆர், எம்ஜிஆர் இந்த கம்பாரிசனை எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இது போல இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.